நீதிபதி அவர்கள் அடிச்சு மூஞ்சிலே அடிச்சிருக்கிறாரு. இந்த சீமான் என்கிற அயோக்கியன் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறான் அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரிகிறது அப்படின்னு அந்த கேஸ்ல முடிவாகி இருக்கிறது. சீமானுக்கு இவ்வளவு தொடர்பும் இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரிகிறதுன்னு தான் அவர் சொல்றாரு. இளந்தரையனுடைய அந்த தீர்ப்பின் சாராம்சம் என்பது இது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. இது நீங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா நாங்க பிரிஞ்சு, அதாவது நாங்க இது பண்ணிட்டோம், சமரசம் பண்ணிட்டோம், நாங்க முடிச்சுக்கிட்டோம்னு சொல்ல முடியாது. குறிப்பா இந்த தீர்ப்புல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரிடமிருந்து நகைகளை பறித்து நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். இப்போ சீமானோ மற்றவர்கள் சொல்றது என்னன்னா, பணம் பறிக்கிறதுக்காக இந்த அம்மா வருது அப்படின்னு சொல்றாங்க. பணத்தை பறித்தது நீங்கள் அப்படிங்கிறது முக்கியமானது. விஜயலட்சுமி கொடுத்த கேஸை திருப்பி வாங்கிய போதும், 2015 இந்த கேஸ் திருப்பி வாங்கப்பட்ட போதும் இதே மிரட்டல். முதல்ல உறவு கொள்வதற்காக மிரட்டல், உறவு கொண்டதுக்கு அப்புறம் அந்த கருவை கலைப்பதற்காக மிரட்டல், அப்புறம் கேஸ் கொடுத்ததுக்காக மிரட்டல், அப்புறம் கேஸ திருப்பி வாங்குறதுக்கு மிரட்டல்.